ஹாய் நண்பர்களே, வெல்கம் பேக் டு உங்கள் வினோத் சேனல். இன்னைக்கிடையில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த அரசு நிதி உதவி ஊட்டச்சத்து கிட்டு எப்படி நம்ம வந்து பிஐசிஎம் பதிவு பண்ணுறது, ஏன் அதை பண்ணுறோம் அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து இதில் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் பட்டனே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற நோட்டிஃபிகேஷனில் காட்டும். டவுட்ஸ் இருந்தால் மறக்காமல் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு ப்ரெக்னன்சி பாசிட்டிவ் ஆகிறதுலேருந்து பர்த் சர்டிஃபிகேட் உங்கள் குழந்தையோட பிறந்த சான்றிதழ் வாங்குறது வரைக்கும் இந்த தமிழ்நாடு அரசில் வந்து என்னென்னலாம் வந்து செய்கிறாங்க, நிதி உதவி, ஊட்டச்சத்து பொருட்கள் எப்படி அதை பண்ணுறாங்க, அதை நம்ம எப்படி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றது தான் நம்ம வந்து இதில் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் எல்லோரும் ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ப்ரெக்னன்சி வந்து பாசிட்டிவ் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பிஐசிஏமி ஆர்சிஹெச்டி ஐடி அப்படின்றத வந்து வாங்கணும். ஸோ அப்படின்னா என்ன, ஏன் அது வந்து அவ்வளோ முக்கியம், எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பிஐசிஐமி அப்படின்னா ப்ரெக்னன்சி அண்ட் இன்ஃபேண்ட் கோஹாண்ட் மானிட்டரிங் அண்ட் எவாலுவேஷன். இது பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாடு அரசோட ஒரு டிஜிட்டல் கண்காணிப்பு. இப்போ ப்ரெக்னென்ட் ஆனவங்களுடைய எல்லா மானிட்டரிங், அவங்க வந்து கரெக்டாக செக்கப் போகிறாங்களா இல்லையா, குழந்தை எப்படி இருக்குது அப்படின்ற எல்லாமே வந்து கவர்மெண்ட்டுக்கு தெரியணும். ஸோ அதனால் இந்த பிஐசிஐஎம் வந்து ரிஜிஸ்டர் பண்ண சொல்லுவாங்க. சரி, ஏன் இதை வந்து நம்ம கண்டிப்பாக பண்ணியே ஆகணும் அப்படின்னா, உங்களுடைய கர்ப்பம் உறுதியானதுடன் உங்கள் ப்ரெக்னென்சி வந்து பாசிட்டிவாக வந்த உடனே நீங்கள் வந்து இந்த 12 டிஜிட் 12 இலக்க ஆர்சிஹெச்டி நம்பர் வந்து வாங்கணும். ஆர்சிஹெச்டி அப்படின்னா ரீப்ரொடக்டிவ் அண்ட் சைல்டு ஹெல்த் ஐடி. இது வந்து அரசில் கொடுக்குற எல்லா உதவிகளுக்குமே வந்து ஒரு கேட்வே மாதிரி. இது கண்டிப்பாக இருந்தால் மட்டும்தான் மற்ற எல்லாமே நம்மளால் வந்து ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். இது இல்லை அப்படின்னா உங்களுக்கு அரசில் வந்து 18,000 நிதி உதவி வந்து கிடைக்காது. மிக முக்கியமாக வந்து குழந்தை பிறந்த பிறகு பிறப்பு சான்றிதழ் தருவாங்க பார்த்தீங்களா, அதுக்கு இந்த ஆர்சிஹெச்டி நம்பர் வந்து கட்டாயம் வேணும். அது இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்து பர்த் சர்டிஃபிகேட்டே வாங்க முடியும். ஸோ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா உடனே போய் நீங்கள் இந்த பிஐசிஐஎம் ரெஜிஸ்ட்ரேஷனும் ஆர்சிஹெச்டி நம்பரை வாங்கிக்கோங்க. சரி, அது எப்படி அப்ளை பண்ணுறது, எப்படி நான் வந்து அதை பிஐசிஎம் ரெஜிஸ்டர் பண்ணுறது, ஆர்சிஹெச்டி நம்பர் வாங்குறது அப்படின்னா மொத்தம் 3 வேலை வந்து நீங்கள் இதை வந்து வாங்கிக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைனில் வந்து பண்ணிக்கலாம். PICME.gov.in அந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் அரசு இணையதளம் அது ஓகேங்களா, அதில் நீங்களாகவே போய் செல்ஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணிக்கலாம். இது வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன். செகண்ட் என்ன அப்படின்னா, அருகில் உள்ள பிஹெச்சி இல்லைனா ஜிஹெச் உங்கள் பக்கத்தில் இருக்குது பார்த்தீங்களா, நியர்பையில் இருக்க இந்த ஜிஹெச் ஹாஸ்பிட்டலோ இல்லைனா வந்து அது இல்லாமல் சின்ன ஜிஹெச்லாம் இருக்கும் பார்த்திங்களா, ஸோ அந்தமாதிரி ஹாஸ்பிட்டலில் உள்ள போயிட்டு நீங்கள் இந்த மாதிரி பதிவு செய்யணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க வந்து கண்டிப்பாக பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த ஆரம்ப சுகாதார நிலையம் சொல்லுவாங்க பார்த்திங்களா, நியர்பையில் சின்ன ஹாஸ்பிட்டல் இருக்கும். ஸோ அங்கே போய் கூட நீங்கள் இதை பதிவு பண்ணிக்கலாம். மூணாவது என்ன அப்படின்னா, விஹெச்என் கிராம சுகாதார செவிலியர், அதாவது நம்ம வில்லேஜில் இருக்க நர்ஸ் இருப்பாங்க பார்த்தீங்களா, கவர்மெண்ட் நர்ஸு, அவங்கக்கிட்ட போயிட்டு உங்கள் கர்ப்பத்தை வந்து உறுதிப்படுத்தி பதிவு செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு போகும்போது நீங்கள் கண்டிப்பாக அந்த கிட்டு எடுத்துகிட்டு போகணும். ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் ஆகிருக்கு பார்த்தீங்களா, ஸோ அந்த கிட்டு, ஆதார் கார்டு, மெயினாக இது ரெண்டுமே வந்து கண்டிப்பாக கேட்பாங்க கன்ஃபர்மேஷனுக்கு. பண்ணதுக்கப்புறமா உங்களை ஃபோட்டோ எடுத்து ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு நம்ம பதிவு செய்யணும். 3 டைப்ஸ் இருக்குது, எது வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நிதியுதவி திட்டம். இதில் வந்து நம்மளுக்கு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்களுக்கு 18,000 வந்து தருவாங்க. ஸோ இது எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னா, உங்களுக்கு வந்து 19 வயசு வந்து கம்ப்ளீட்டாக இருக்கணும், நிரம்பி இருக்கணும். முதல்ல 2 பிரசவத்துக்கு மட்டும்தான் இந்த நிதியுதவி வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு எலிஜிபிலிட்டி. உங்களுக்கு 19 வயசுக்கு மேலே இருக்கணும். முதல்ல 2 ப்ரெக்னன்சிக்கு மட்டும் தருவாங்க. மொத்த தொகை எவ்வளோ தருவாங்க அப்படின்னா 18,000 தருவாங்க. இதில் 14,000 வந்து காசாக தருவாங்க. 4,000 வந்து ஊட்டச்சத்து கிட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பேபி கிட் வந்து தருவாங்க. சரி, காசுனா நான் எனக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து மொத்தம் 5 இன்ஸ்டால்மெண்ட்டில் வந்து தருவாங்க. பிரித்து அந்த 18,000த்திலே வந்து நம்மளுக்கு 14,000 தான் காசு தராங்க. அந்த 14,000ம் 5ஆக பிரித்து வந்து தருவாங்க. ஃபஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா முதலாவது தவணையில் 2,000 வந்து தருவாங்க. இது எப்போ தருவாங்க அப்படின்னா, உங்கள் ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆகி 12 வாரத்துக்குள்ளே, அதாவது உங்களோட 3 மாதத்துக்குள்ளே பக்கத்தில் இருக்க அந்த சுகாதார நிலையத்தில் போயிட்டு இல்லைன்னா நர்ஸுக்கிட்ட வந்து பிஐசிஐஎம்இ வந்து பதிவு செஞ்சுருக்கணும் ஓகேங்களா. அப்போ தான் வந்து இந்த ஃபஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் வந்து உங்களுக்கு போடுவாங்க. செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் 2,000. அது பார்த்தீங்க அப்படின்னா 4வது மாதம் முடிந்த பிறகு ஓகேங்களா.
தேவையான மருத்துவ பரிசோதனை முடிந்தவுடன் கிடைக்கும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நேராக போய் நர்ஸ்கிட்ட மட்டும் பார்க்காம நீங்கள் ஜென்ரல் செக்கப்போ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து போகணும். அண்டு 3வது தவணை 3rd இன்ஸ்டால்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 4000 தருவாங்க. இது பார்த்திங்கன்னா அரசு மருத்துவமனையிலோ அல்லது அங்கீகரிக்கப்பட்ட மருத்துவமனையிலோ பாதுகாப்பான பிரசவம் முடிந்தவுடன், இது வந்து ப்ரெக்னென்சிக்கு அப்புறமா தான் கொடுப்பேன்னு சொல்லியிருக்காங்க. அண்டு 4வது தவணை பார்த்தீங்க அப்படின்னா 4000 ரூபாய். இது பார்த்திங்கன்னா குழந்தைக்கு 3வது மாதம் வரை போடப்பட வேண்டிய அனைத்து தடுப்பூசிகளையும் டிபிடி, போலியோ, ஹெப்படைட்டிஸ் இது எல்லாமே போட்டு முடித்ததுக்கப்புறமா உங்களுக்கு இந்த 4000 ரூபாய் தருவாங்க. இதுதான் வந்து 4th இன்ஸ்டால்மெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. 5th இன்ஸ்டால்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து 2000 ரூபாய். குழந்தைக்கு 9லேருந்து 12 மாதத்துக்குள்ளே போடப்படும் தட்டம்மை, மீஸ்லஸ் அண்ட் ருபிலா வந்து அந்த தடுப்பூசி போட்ட பிறகு இந்த 2000 ரூபாய் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ 14,000 ரூபாவும் வந்து மொத்தமாக கொடுக்க மாட்டாங்க, பிரித்து தான் கொடுப்பாங்க. ஸோ இப்படி தான் வந்து இன்ஸ்டால்மெண்ட்டில் வரும். நெக்ஸ்ட்டு ஊட்டச்சத்து கிட்டு பெட்டகம், அதாவது நியூட்ரிஷன் கிட் எப்படி வாங்கணும், எப்போ வாங்கணும் அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு கொஷின் உங்களுக்கு வரும், ஏன் இந்த கிட் தராங்க அப்படின்னு சொல்லி. இந்த கிட் பார்த்திங்க அப்படின்னா கர்ப்பிணி பெண்களுக்கு ஏற்படும் இரத்த சோகை, அனீமியா மற்றும் ஊட்டச்சத்து குறைபாட்டை போக்க அரசு இதை வழங்குகிறது. நம்மளுக்கு வந்து அனீமியா வராமல், ஊட்டச்சத்து குறைபாடு வராமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக கவர்மெண்ட் கொடுக்குது. சரி, அது எப்படி வாங்குறது, எப்போ தருவாங்க அப்படின்னா, இந்த 18,000 வந்து 14,000 காசும் மீதி 4,000 கிட்டுன்னு சொல்லியிருந்தாங்க பார்த்தீங்களா. ஸோ அதில் ஃபஸ்ட்டு கிட்டு, முதல் கிட்டு வந்து 2000 மதிப்பு. அது உங்களோட 4வது மாதத்தில் உங்களுக்கு 2nd தவணை வருது பார்த்தீங்களா, அந்த காசு அதுக்கு நீங்கள் வந்து தகுதி பெறும் பொழுது கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2வது கிட் பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் 2000 மதிப்பு. 6லேருந்து 7 மாதத்தில் தொடர் மருத்துவ பரிசோதனைக்கு பிறகு வழங்கப்படும். ஸோ இது எல்லாமே வந்து நீங்கள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஜென்ரல் செக்கப் கண்டிப்பாக போனீங்க அப்படின்னா தான் இது வந்து கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இந்த 2வது கிட் பார்த்தீங்க அப்படின்னா 6லேருந்து 7 மாதத்தில் சொல்லியிருக்காங்க. ஸோ ஜென்ரல் செக்கப்புக்கு வந்து கண்டிப்பாக போயிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த எலிஜிபிலிட்டி வந்துட்டு உங்களுக்கு இந்த 2000 ரூபாய் கிட் வந்து கொடுப்பாங்க. சரி, அந்த கிட்டில் என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னா, ப்ரோட்டீன் பவுடர் வந்து கொடுப்பாங்க, அயன் அண்ட் டானிக் கொடுப்பாங்க, டேட்ஸ் கொடுப்பாங்க, கீ கொடுப்பாங்க, டவல் கொடுப்பாங்க, உயர்தர ஊட்டச்சத்து மாவு, இரும்பு சத்து திரவம், பேரிச்சம்பழம், ஆவி நெய், துண்டு இதெல்லாம் வந்து நம்மளுக்கு கொடுப்பாங்க. சரி, இது எங்கே வாங்கணும் அப்படின்னா, நீங்கள் வந்து ஆரம்ப சுகாதார நிலையத்தில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்கள, அது மூலமாகவோ இல்லைனா உங்களோட நர்ஸ் மூலமாகவோ இதை வந்து வாங்கிக்கலாம். ஓகே, இப்போ ப்ரெக்னென்சியில் வந்து அந்த கிட்டும் அந்த நிதியுதவியும் எப்படி வாங்கணும்னு பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வந்து நம்ம டெலிவரி பிரசவம் பார்க்குறது அது எப்படி, அண்ட் உங்களோட பர்த் சர்டிஃபிகேட் பிறப்பு சான்றிதழ் வாங்குறது எப்படி குழந்தையோடது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். அரசு பிரசவத்தின் நன்மைகள் என்னென்ன அப்படின்னா, இலவச 108 ஆம்புலன்ஸ் சேவை வந்து தருவாங்க. பிரசவ கால பராமரிப்பு, என்னென்னலாம் நம்மளுக்கு கிட் தரணும், நம்மளுக்கு என்னென்னலாம் செக்கப் நடக்கணும் அதெல்லாம் வந்து பண்ணுவாங்க. அண்ட் நிதியுதவி திட்டம் வந்து கொடுத்துருக்காங்க. 3வது தவணை எளிதாக கிடைப்பது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் நீங்கள் குழந்தை பிறந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த 3rd இன்ஸ்டால்மெண்ட் வந்து நல்லாவே சீக்கிரமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் பிறப்பு சான்றிதழ் வாங்குறது எப்படி, பர்த் சர்டிஃபிகேட் வாங்குறது எப்படி அப்படின்னா, நீங்கள் அரசு அல்லது தனியார் மருத்துவமனையில் பிரசவித்தாலும், எதில் நீங்கள் வந்து உங்களோட டெலிவரி பார்த்தாலும், கவர்மெண்ட் இல்லைனா ப்ரைவேட் எதை பார்த்தாலும், குழந்தை பிறந்த உடனே மருத்துவமனை மூலமாக அந்த விவரம் ஆன்லைனில் பதிவு செய்யப்படும். சிஆர்எஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த போர்ட்டலில் நம்ம குழந்தையோட பிறந்ததை வந்து பதிவு செய்வாங்க. இது நீங்கள் கவர்மெண்ட்டாக இருக்கலாம், இல்லை ப்ரைவேட்டாக கூட இருக்கலாம். ஆனால் இதுக்கு வந்து பிஐசிஐமி ஆர்சிஹெச்டி வந்து முக்கியம். கவர்மெண்ட்டில் பார்த்தா மட்டும்தான் இது வேணும் அப்படின்லாம் கிடையாது. கவர்மெண்ட்டில் பார்த்தாலும் சரி, நீங்கள் ப்ரைவேட்டில் பார்த்தாலும் சரி, உங்களுக்கு இந்த ஆர்சிஹெச்டி நம்பர் கண்டிப்பாக வேணும். குழந்தை பிறந்து சில நாட்களில் அரசின் அதிகாரப்பூர்வ இணையதளம் டவுன் பஞ்சாயத் கார்ப்பரேட் போர்ட்டல் இதெல்லாமே இருக்குது. இதில் உங்கள் மொபைல் எண், உங்கள் ஃபோன் நம்பரு இல்லைனா ஆர்சிஹெச்டி நம்பரை வந்து யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஃப்ரீயாகவே உங்கள் பர்த் சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணிக்கலாம். பட் ஆனால் இது எல்லாமே என்ன பண்ணியிருக்கணும், நீங்கள் டெலிவரி ஆனப்போ ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தால் மட்டும்தான் ஆன்லைனில் நம்மளால் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். இந்த ஆர்சிஹெச்டி நம்பர் கண்டிப்பாக வேணும். ஸோ இதனால தான் வந்து பிஐசிஐமி ஆர்சிஹெச்டி நம்பர் கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்றதும், அதில் நம்மளுக்கு என்னென்னலாம் பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்றதும் இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயில்ஸாக வந்து பார்த்தாச்சு.
இன்கேஸ் உங்களுடைய ரிலேஷன்ஸ் நீங்கள் இல்லைனா வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணிட்டுருக்கீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் தென் பை ஃப்ரம் உங்கள் வினோ. டாடா.